கேளம்பாக்கத்தில் மார்க்கெட் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. பவன் மொபைல்ஸ் அப்படிங்கிற மொபைல் சேல்ஸ் சர்வீஸ் அண்ட் அசசரிஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. என்னென்ன சர்வீஸ் எப்படி பண்ணுறாங்க, இம்மீடியட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளேலாம் 1 ஹவரில் மாற்றி கொடுக்குறாங்களாம். நம்ம இன்றைக்கி ஒரு டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கடையோட ஃபுல் வியூ இப்போ பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு வேண்டியான அசசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதான் வியூஸ்க்கு வணக்கம். இது கேளம்பாக்கம் பவன் மொபைல் சர்வீஸ் கடை. எதுபடி மொபைல் ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே பண்ணி கொடுத்துருவோம். 30 மினிட்ஸ்க்கு உள்ள டிஸ்பிளே ரிப்ளேஸ்மெண்ட், சார்ஜிங் கனெக்டர் ரிப்ளேஸ்மெண்ட், பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட், ஃப்ரேம் ரிப்ளேஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸசரிஸ் கூட இருக்குது நம்மக்கிட்ட. ரேட்டு எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ், பெஸ்ட் குவாலிட்டி. டிஸ்பிளே எல்லாமே லோ ப்ரைஸ், குவாலிட்டி நல்லா நம்பர் 1. நம்ம கடைக்கு வாங்க, வந்து ட்ரை பண்ணுங்க. கேளம்பாக்கம் மார்க்கெட் ரோடு, நியர்பை ஃபிஷ் மார்க்கெட். இப்போ ஒரு மொபைல் நல்ல ஸ்க்ரீன் நல்லா உடஞ்சிருக்கு, பின்னாடி பேக் கவரும் உடஞ்சிருக்கு. அந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மாடல் நம்பர் OnePlusல 8T அப்படிங்கிற மாடல் நம்பரு. இந்த பாருங்கள், ஸ்க்ரீன் நல்லா உடஞ்சிருக்கு. அதை இப்போ ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறத லைவாக பார்க்க போகிறோம். நம்ம பின்னாடியும் ஃபுல்லாக பேக் கவரும் உடஞ்சிருக்கு. எல்லாமே அவங்க டேப்பி போட்டு வச்சுருக்காங்க. அப்படி OnePlusல 8Tங்கிற மாடல். இதுக்கு பேக் கவர் எப்படி மாற்றுறோங்கிறத இப்போ லைவாக பார்க்கலாம். ஸ்க்ரீனும் எப்படி மாற்றுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ அந்த பேக் கவர் அப்படியே எடுக்கிறாங்க. அதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் இப்போ அப்படியே கலத்துறாங்க. நிறைய ஸ்க்ரூஸ் இருக்குது அதில். செக்யூர்டாக நல்லா அதை டைட்டாக இருக்கிறதுக்காண்டி இப்போ அதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டாக வெளியே எடுக்கிறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க. ஃப்ரேம் மாற்றுறாங்க. அதுக்கு அப்படியே மொபைலை ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. அப்படியே இது நம்ம சேனலில் தான் லைவாக வருது. உங்களுக்கு எப்படி மாற்றுறாங்க உடனே வந்தால் 1 ஹவரில் மாற்றி கொடுத்துருவாங்க. பாருங்கள் ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடஞ்சி போய் ஃபுல்லாக கிராக் ஆகி இதான் ஸ்க்ரீன் இருக்கிற இடம். பின்னாடி பேட்ரி மற்ற காம்போனன்ட் இருக்கிற இடம். பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரிப்பும் மாற்றுறாங்க. அந்த ஸ்ட்ரிப்பையும் மாற்ற போகிறாங்க. அது என்னென்னா அந்த சார்ஜர் ஸ்ட்ரிப்பு, சார்ஜர் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிப்பு, அதையும் இப்போ மாற்றுறாங்க. அந்த ஸ்ட்ரிப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மொபைலில் ஸ்க்ரீன் மாத்திரம் மாற்றல, ஃப்ரேமும் மாற்றுறாங்க. அதனால் அதை மாற்றுறதுக்காண்டி இந்த போர்டு எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ கேமராவை, அதில் இருக்கிற பேக் கேமரா, அந்த கேமரா அசம்பிளியை அப்படியே எடுத்து வைக்கிறாங்க வெளியே. இதான் அந்த கேமரா அசம்பிளி. இப்போ அந்த போர்டே அப்படி தனியாக எடுத்துறாங்க. மதர் போர்டு, இதான் மதர் போர்டு. இந்த மதர் போர்டே தனியாக எடுத்தாங்க. ஏன்னா அந்த ஃப்ரேமை மாற்ற போகிறாங்க. இந்த ஃப்ரேம் உடஞ்சிருக்கிறதுனால இந்த புது ஃப்ரேமை மாற்ற போகிறாங்க. இது புது ஃப்ரேமு, இது பழைய ஃப்ரேம். நீங்கள் பார்க்கல ரைட் சைடில் உள்ளது பழசு, லெஃப்ட் சைடில் உள்ளது புதுசு. அதுக்காக தான் இவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது மொபைல் மாடல் OnePlusல 8T அப்படிங்கிற மாடல். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இதை எல்லாத்தையும் எடுத்து புது ஃப்ரேமில் போட போகிறாங்க. இந்த ஃப்ரேம் புது ஃப்ரேம் இதில் போட போகிறாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை இப்போ அதுலேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ரொம்ப மைன்யூட்டாக பண்ணக்கூடிய வேலை இது. ஏன்னா எல்லாம் ஸ்ட்ரிப் எல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணல கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நெட்ஒர்க்கு உண்டான ஆண்டனா ஒயரு இப்போ அதை ரிமூவ் பண்ணுறாங்க. ஒய்ஃபை நெட்ஒர்க்கு உண்டான ஆண்டனா ஒயர். இது ஆண்டனா ஒயர் வந்துருச்சு தனியாக. புது ஃப்ரேமில் அந்த வால்யூம் ராக்கர் பட்டனும் பவர் பட்டனும் இருக்காது. அதனால் இப்போ பழசுலேருந்து கலத்தி போடுறாங்க. இது வால்யூம் ராக்கர் பட்டன், நெக்ஸ்ட் பவர் பட்டன். இப்போ புதுசில் மாட்டுறாங்க. அதை அப்படியே இப்போ புது ஃப்ரேமில் அந்த கலத்தின மதர் போர்டை இப்போ மாட்டுறாங்க. OnePlus 8T மாடல் மதர் போர்டை வச்சு அதுக்குண்டான ஸ்க்ரூஸ்லாம் ப்ராப்பராக வச்சு டைட் பண்ணுறாங்க. இப்போது கேமரா அசம்பிளி அதில் மாட்டுறாங்க. இப்போ இது மாட்டுறது ஆண்டனா ஒயர் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப். இது இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது பவன் மொபைல்ஸ், கேளம்பாக்கத்தில் மார்க்கெட் ரோட்டில் இருக்குது. இங்கே எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை அதில் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது புது ஃப்ரேமில் நெட்வொர்க்கு ஆண்டனா ஒயர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ எல்லாம் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸு.
OnePlus 8T மாடலுக்கு உண்டான ஃப்ரேமு அண்டு ஃப்ரண்ட் டிஸ்பிளே ஃபுல் டிஸ்பிளே மாற்றுறாங்க. இப்போ விவர்ஸ் இந்த ஸ்ட்ரிப்பு தான் வந்து டிஸ்பிளே டு மதர் போர்டுக்கு உண்டான கனெக்டிங் ஸ்ட்ரிப்பு. இது லெஃப்ட் சைடில் இப்போ அவர் கையில் பிடிச்சிருக்கிறது வந்து பழசு டேமேஜ் ஆனது. அதே சேம் மாடல் புதுசு இப்போ மாட்ட போகிறாங்க. இந்த ஸ்ட்ரிப் தான் மதர் போர்டையும் டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ண வேண்டிய ஸ்ட்ரிப்பு. உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு செல்ஃபோனுக்கு உண்டான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அவ்வளவும் நம்ம டெக்னோ விங் சேனலில் வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ டீட்டெயில்டாக வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. இது இவ்வளோ தூரத்துக்கு வீடியோ எடுக்க பெர்மிஷன் கொடுத்த பவன் மொபைல்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள். இப்போ மாற்றுறது சிசி போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ஜ் பண்ண வேண்டிய அந்த சார்ஜிங் ரிலேட்டடுக்கு உண்டான போர்டு இதுதான் அந்த சிசி போர்டு. சார்ஜர் ரிலேட்டடாக உள்ள போர்டு தான். பாருங்கள் விவர்ஸ், இதுதான் புது டிஸ்பிளே. இது பழைய டிஸ்பிளே பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்கு. க்ளோஸ்அப்பில் காட்டுறவங்களுக்கு ஃபுல்லாக கிராக் ஆகிருக்கு, ஃபுல்லாகவே கிராக்கு. இது புது டிஸ்பிளே இப்போ மாற்றுறாங்க. OnePlus 8T மாடலுக்கு உண்டான LED டிஸ்பிளே. அதில் பழசில் என்ன இருக்குன்னு பார்த்து அதே குவாலிட்டியில் தான் மாற்றுறாங்க. புது டிஸ்பிளே புது ஃப்ரேமில் மாட்ட போகிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்பிளே அப்படி உடனே ஃபிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. அதை வச்சு அந்த கனெக்ஷன்லாம் கொடுத்து செக் பண்ணுவாங்க. அது ஃபங்க்ஷன் ஆகுதா, டிஸ்பிளே கரெக்டாக வருதா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணுவாங்க. இப்போ அந்த சிசி போர்டு மாட்டுறாங்க. இப்போ டிஸ்பிளே மாட்டின பிறகு அதில் லாக் ஆகுது. வியூவர்ஸ், உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை மாற்றணுன்னா எப்படி மாற்றுறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். எல்லாமே லைவாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ கேளம்பாக்கத்தில் மார்க்கெட் ரோட்டில் இருக்கிற பவன் மொபைல்ஸ் அப்படிங்கிற மொபைல் ஷாப்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. நமக்காக வேண்டி அவர் எல்லாம் ஓப்பனாகவே எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. பேட்டரி இப்போ போட்டாங்க, போட்டு அந்த கனெக்டிங் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேக்கு உண்டான கனெக்டிங் ஸ்ட்ரிப்பை இப்போ ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அது இப்போ ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த ஆன் ஆயிடுச்சுன்னா ஸ்க்ரீன் ஓகேன்னு அர்த்தம். இன்னும் எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதான். அப்படி பழசு எப்படி இருந்தது, இப்போ புதுசு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. OnePlus 8T வித் புது டிஸ்பிளேயோட கிட்டத்தட்ட புது ஃபோன் மாரி ஆயிடுச்சு. ரொம்ப மினிமம் காஸ்ட்ல. பவன் மொபைல்ஸில் ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு போட்டில் உள்ளது இருக்குது, வித் வாரண்டியோட. அர்பன் பிராண்டில் இருக்குது ஸ்மார்ட் வாட்ச்சு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அதுபோக உங்களுக்கு ஏர்பாடு பார்த்தீங்கன்னா போட்டில் இருக்குது. எல்லாமே வித் வாரண்டியோட நல்ல ப்ராடக்டாக தராங்க. ப்ளஸ் நீங்கள் பழைய மொபைல் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் உள்ளது நோக்கியா 105 ரொம்ப ஃபேமஸான மாடல் இது. அதுவும் இங்கே இருக்குது. நிறைய மாடல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். சார்ஜர் பார்த்தா சிஸ்கோ அப்படிங்கிற பிராண்டில் சார்ஜர்ஸ் வச்சுருக்காங்க. நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராக்கர்ஸ் அப்படிங்கிற நெக் பேண்ட் வச்சுருக்காங்க. இது ஒயர்லெஸ் நெக் பேண்டு. விவோவில் அடாப்டர்ஸ் இருக்குது. பிராண்டட் அடாப்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக் பேண்ட் இங்கே வச்சுருக்காங்க. OnePlusல கூட இங்கே இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. நீங்கள் வந்தால் வாங்கிடலாம். செல்ஃபி ஸ்டிக்கு, ஹெட்ஃபோன்ஸு, சார்ஜர்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிடலாம். கீழே பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் கேஸ் தான், மொபைல் கேஸ் தான். கீழே பேர் நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ, எந்த ஃபோனுக்கு வேணுமோ அவ்வளோ ஃபோனுக்குமே இங்கே கிடைக்கும். சார்ஜர்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, USB கேபிள்ஸு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பென்ட்ரைவு இந்தமாரி பட்டன் டைப்பில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க மொபைல்ஸு. இது போக யூஸ்டு மொபைல்ஸு, யூஸ்டு லேப்டாப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. இவங்ககிட்ட யூஸ்டு மொபைல்ஸ் நிறைய நல்ல சீப் ரேட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், சாம்சங்கில் ஃபஸ்ட்டில் ஒயிட் கலர் இருக்குது 3500 தான். ரியல்மி ரெட் கலரில் இருக்குது 5500 தான். அடுத்தால ஒரு சாம்சங் இருக்குது, அது அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. சாம்சங் இன்னொன்று 5000 ரூபாயில் இருக்குது. ரெட்மி 6000 ருபீஸில் இருக்குது. நார்சோ 6000 ருபீஸில் இருக்குது. OnePlusல ஒரு மாடல் வச்சுருக்காங்க, செகண்ட் ஹேண்ட் தான், 10,000 ருபீஸ் ரவுண்டாக சொல்கிறாங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Realme 6 combo, Oppo A3s combo, C21y Realme 7 combo, Realme C53 C51 combo, K5 Infinix Techno, Infinix Hot 30i combo, Me2 brand. இந்த பாருங்க, இது ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான், மொபைல் டிஸ்பிளே தான், மல்டி பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு என்ன மொபைலுக்கு என்ன டிஸ்பிளே வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும். சர்வீஸ் பக்காவாக பண்ணி தருவாங்க. உடனே 1 ஹவரில் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே இருக்குது.
அதோட சைஸ் ஸ்பீக்கர் சைஸ் 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதான் அந்த ஸ்பீக்கரு. ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ Welcome to NC Music World. Wow. The Bluetooth device is ready to pair. பாருங்க உங்களுக்கு எப்படி சவுண்ட் இருக்குன்னு. இப்போ அதில் ஒரு சாங் போட்டு காட்டுறாங்க. இப்போ லைட்டா இல்லை டிஸ்பிளே வேற இருக்கு உங்களுக்கு. The Bluetooth device is connected successfully. இதில் பாருங்க மேலே ஃபுல்லாக இருக்குது. வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. டிஎஃப் கார்டு மெமரி கார்டு போட்டுக்கலாம். நீங்கள் யூஎஸ்பியில் ட்ரை பண்ணிக்கலாம். மைக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுபோக ப்ளூடூத்தும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட இந்த ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கரோட விலை 1500 ரூபாய், 1500 ஒன்லி. பாருங்க கஸ்டமர்ஸ் நிறைய வந்திருக்காங்க. எல்லாமே ஃபோன் ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு, டிஸ்பிளே மாற்றுறதுக்கு, பாடி மாற்றுறதுக்கு, சார்ஜர் வாங்க, இது எத்தனையோ ஒவ்வொன்றுக்கா கஸ்டமர் இங்கே வந்துகிட்டே தான் இருக்காங்க.